அத்தியாயம் 5 மாரப்ப பூபதி. வீரபத்ராச்சாரின்னு வெளியிலேருந்து சத்தம் கேட்டுது. நம்ம ஆச்சாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா தான், வள்ளியோட தாத்தா தான். வேகமாக சொன்னார் இல்லையா, மாரப்ப பூபதி வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன், நீ போ உங்கள் பாட்டியோட போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சமையல் அறைக்கு வள்ளியை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த பாட்டிக்கு வாயில் பல்லே இல்லை. ஆனால் அந்த பொக்க வாயோட அந்த வள்ளியை பார்த்தோன்னே இருக்க சந்தோஷத்திற்கே அப்படியே அணைச்சிக்கிட்டு பயங்கர சந்தோஷமாயிட்டா. அவள் பேசுறது ஒன்று ரெண்டு தான் புரியும், ஆனாலும் அழகாக வந்து பேசி அவளுக்கு வள்ளிக்கு புரிகிற மாதிரி சைகெல்லாம் செஞ்சு பேசி சமைக்க போயிட்டாங்க. யார்? பாட்டியும் பேத்தியும் சமைக்க போயிட்டாங்க. இங்கே வெளியில் சத்தம், கதவை தட்டுற சத்தம், வீரபத்ராச்சாரின்னு சொல்லிட்டு தாத்தா போயிட்டு பொறுமையாக கதவை திறக்கிறாரு. அங்கே நல்லா ஆஜானு பாகுவா நல்லா ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு யார் வந்து நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாரப்ப பூபதி. யார் இந்த மாரப்ப பூபதி? அதையும் நம்ம தாத்தாவே சொல்கிறார். தாத்தா வாங்க யுவராஜா வாங்க, இந்த கிழவனோட வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருந்தது, வாங்க யுவராஜா அப்படின்னோடனே, ஏன் அவசியம் இல்லாமல் அதுதான் இருக்கே, முதல்ல இந்த யுவராஜான்னு சொல்கிறத நீ நிறுத்து. நான் யுவராஜாவும் இல்லை, நான் யாரும் இல்லை, நான் எங்கள் அப்பனுக்கு பிள்ளையும் இல்லை, இந்த யுவராஜானே சொல்லாத முதல்ல அப்படின்னோடனே, சரி சேனாதிபதி, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது, யுவராஜா இல்லைன்னா நீங்கள் சேனாதிபதி தானே அப்படின்னோன்னு, யார் சேனாதிபதி? சேனாதிபதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு பதவி வேணாம், ஒரு பட்டமும் வேணாம், நான் சேனாதிபதியும் இல்லை அப்படின்னோடனே, இன்றைக்கி ரொம்ப கோவமாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து தாத்தா ஏற்கனவே போட்டு வச்சுருந்த அந்த இருக்கையில் வந்து உட்காந்துக்கிறான் மாரப்ப பூபதி. உட்காந்துக்கிட்டு கேட்குறான், சரி சரி, நான் தான் சோழி போட்டு பார்க்க சொல்லியிருந்தேனே, நீ போட்டு பார்த்தியா, என்ன சொல்லுச்சு உன் சோழி அப்படின்னோடனே, சோழியெல்லாம் போட்டு பார்த்தேன், அதில் உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லுங்கள், நான் அதை சொல்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை ஆச்சாரி, நீ வந்து இந்த தடவை தப்பாக சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னோட அந்த ஜோசியத்தையும் சோழி போடுறதையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுக்கோ, அது இனிமேட்டு என்கிட்டேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். வீரபத்ராச்சாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ராச்சாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாள் வேலு இதெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல போருன்னு வந்துடுச்சுனாலே என்ன கேடையெல்லாம் செய்யணும் இல்லையா, எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆச்சாரி அவர். கூடவே வந்து இந்த ஜோடிதத்தில் வந்து சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா, அதில் கை தேர்ந்தவர். நல்ல அழகாக சோழி போட்டு பார்த்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சோழி போட்டு பார்க்கும்போது குறிப்பாக தான் சொல்லுவாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, குறிப்பாக இது நடக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஆச்சாரியை தான் சொல்கிறார். உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, வேற என்ன தெரியணும், உங்கள் பார்த்திப மகாராஜா போகிறார் இல்லையா போருக்கு, அதை பற்றி தான் தெரியணும், யார் பக்கம் வந்து ஜெயிப்பாங்க, போட்டு பார்த்தியே என்ன சொல்லுச்சு உன் சோழி அப்படின்னோடனே, யார் ஜெயிப்பாங்கங்கிறதெல்லாம் தெரியாது யுவராஜா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நான் சோழி போட்டு பார்த்ததில் சோழி ஒரு உண்மையை சொல்லுச்சு, ஒரு பக்கத்தோடைய சைனியம் படு தோல்வி அடையும், அதில் போன ஒரு வீரர்கள் கூட திரும்பி வரமாட்டாங்க, இதுதான் நடக்கும், இதுதான் சோழி சொல்லுச்சு அப்படின்னோடனே, இதை சொல்கிறதுக்கு நீயும் வேணாம் உன் சோழியும் வேணாம், எனக்கு தெரியாதா, கையில் வாளே பிடிக்காத உங்கள் வந்து மகாராஜா இருக்கிறாரு பார்த்திப மகாராஜா, அவர் போருக்கு போகிறாரு, அவரை நம்பி பின்னாடி போவாங்க, முதல்ல உங்கள் மகாராஜாவுக்கு வாள் பிடிச்சி சண்டை போட தெரியுமா, கேடயத்தை பிடிக்க தெரியுமா, வாளும் வேலும் பிடிக்காத ஒரு கையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய சைனியம், கொஞ்சமாக கரையில் இருக்கிற மண்ணை கூட நீ வந்து எண்ணிடலாம், ஆனால் வந்து நம்மளுடைய பல்லவ மகாராஜா கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைனியத்தோடைய வீரர்களை எண்ணிக்கை உனக்கு தெரியுமா, கோதாவரி வரைக்கும் பறந்து விடிஞ்சு கிடக்குது அவங்களுடைய சைனியம், கையளவு கூட இல்லை, அப்படி நீ வந்து கை விட்டு விரல் விட்டு எண்ணிடலாம் உன்னுடைய வீரர்களை, அப்படி இருக்கிற ஒரு சைனியத்தை வச்சுட்டு அதை சைனியன்னே சொல்ல முடியாது, யாரோ ஒரு 4 வீரர்களை வச்சுட்டு நீ அவ்வளோ பெரிய சைனியத்தை வந்து குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிற, யார் பகைமை, பல்லவ மன்னனா, இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கே உங்கள் மன்னன் இருக்கிறான் இல்லையா பார்த்திப மன்னன், அவன் தான் பகைமை, எல்லாரையும் பலி கொடுக்கறதுக்கு போற ஆரம்பிச்சிருக்கான், இப்போ இவன் சமாதானமாக போகலைன்னா என்ன அழிஞ்சு போச்சுங்கிற, சமாதானமாக போக வேண்டியதை தானே, அதை விட்டுட்டு போருக்கு போகிறாராம், போர் இவருக்கு வந்து வாளையும் வேலையும் வீச தெரிஞ்சிடும், அப்படியே எத்தனை போருக்கு போயிருக்கிறாரு, எத்தனை வாழை வீசியிருக்கிறாரு, எத்தனை வேலை வீசியிருக்கிறாரு, இவரை நம்பி ஒரு கூட்டம் வேற போகுது பின்னாடியே, எப்படி போகுது பத்தியா, இவனெல்லாம் நம்பிக்கிட்டு போகிறது, இதில் வேற வந்து காலையிலேயே சொல்லிட்டாரு போருக்கு எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே இப்போ அமைதியாக சொல்கிறான்
தாத்தா வீரபத்ராச்சாரி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன புண்ணியம் யுவராஜா, இதெல்லாம் நீங்கள் வந்து மன்னர்கிட்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்னோடனே, சொல்லலை நான் நினச்சேன், எல்லாம் சொன்னேன். அதுக்கு தான் சேனாதிபதி பதவி, பெரிய இந்த பதவி அதை பறிச்சுக்கிட்டு விட்டார். அவரே சேனாதிபதியாகி, அவரே படைக்கு வந்து தளபதியாகி, அவரே வந்து செலுத்திக்கிட்டு போகிறாராம் படையை. அதனால் என்னை சேனாதிபதியாக இருக்க வேணான்னு சொல்லிட்டாரு. பெரிய பதவி, இந்த பதவி போச்சுன்னா என்னால் உயிரோடு இருக்க முடியாது பாரு, அதனால் நானும் பதவி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்படின்னோடனே, அப்போ நீங்கள் போருக்கு போகலையா? கூப்பிட்டா போவேன், கூப்பிடலைன்னா நான் ஏன் போகணும்? நான் போகணுங்கிறது அவசியமே இல்லையே, கூப்பிட்டா போகிறேன், கூப்பிடுட்டோம் முதல்ல, அப்புறமா போருக்கு போகலாமா இல்லையான்றதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் உன்னோட சோழி போய் சொல்லலையே, ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க தானே, உண்மையே சொல்லு, ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க தானே அப்படின்னோடனே, இல்லை ஐயா ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க, யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒருத்தர், அதாவது ஒரு பக்கம் சைனியத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோடு இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் எந்த சைன்யம்னு எனக்கு தெரியாது, அது பல்லவ சைன்யமா இல்லை சோழ சைன்யமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தருமே வந்து மிஞ்ச மாட்டாங்க, போருக்கு போகிற ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க, ஒரு பக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்னா பொன்னனும் போருக்கு போமால்ல, பொன்னன் போருக்கு போனால் வள்ளி என்ன செய்வா அப்படின்னு கேட்குறான். அவளுக்கு என்ன ஐயா, பொன்னன் போருக்கு போனான்னா நான் இருக்கவே கூட காப்பாற்றுறதுக்கு, பகவான் இருக்கான் காப்பாற்றுறதுக்கு. அது சரி, நீ தான் இருக்கல்ல, நீ இருக்கும்போது வள்ளிக்கு என்ன ஆகிட போகுது? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கிழவா, ஒரு வேளை நான் போருக்கு போய் செத்தே போயிட்டேன்னு வச்சுக்கேன், பிசாசாயி பேத்தி வள்ளி இருக்கால அவளை தான் பிடிச்சி ஆட்டுவேன், அதை தான் செய்வேன், அவளை பிடிச்சி ஆட்டாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னோடனே உள்ளே இருக்கிற வள்ளிக்கு கோவமாக வருது, முணுகிறான். இந்த கையாலேயே அவன் கழுத்தை நிறைச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முணுகிறான். முணுகும்போது பாட்டிக்கு காது வேற கேட்காது, என்னமோ வள்ளி வாய் அசைதே அப்படி பார்த்து, வள்ளி சத்தமாக சொல்லு அப்படிங்கிறது கேள்வி. இந்த சமயம் பார்த்து மாரப்ப பூபதிக்கு கேட்டுருது, யார் அது உள்ள பேசிகிட்டு இருக்கிறது, யார் கூட பேசிகிட்டு இருக்கு, வள்ளியா வந்திருக்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை என்னை பிடிச்சி ஆட்டுதே ஒரு கிழவி, அதுதான் உள்ளே இருக்குன்ட்டு சமாளிச்சுறாரு நம்மளுடைய ஆச்சாரி. அந்த சமயம் பார்த்து வள்ளியும் கிழவியோடைய வாயை பொத்திடுறான், அதனால் சத்தம் கேட்கல, அதுதான் தனியாக பேசிக்கிட்டு இருக்கு. கிழவி சமைக்கும் போது எதையாவது தானாக பேசிக்கிட்டே சமைக்கும், அந்த மாதிரி எதையோ பேசிக்கிட்டு இருக்குன்னொன்னே, சரி ஆமாம் நீ என்னை பற்றி சொன்ன விஷயம்லாம் உண்மை தானே, அதில் நீ பொய் புரட்டு எதுவும் சொல்லலையே அப்படின்னோடனே, ஐயா உங்களாலேயே தான் நான் வந்து சோழி போட்டு பார்க்குறதையே விட்டுட்டேன், நான் வந்து எல்லாருக்கும் சோழி போட்டு பார்க்குறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், ஆனால் என் குடும்பத்தை அந்த காவேரி தாய் தூக்கிட்டு போயிட்டாலே, அதை என்னால் வந்து இந்த சோழி போட்டு பார்த்து தடுத்து நிறுத்த முடியலையே, மிகப்பெரிய ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சும் இந்த காவிரி தாயால் தான் வருதுன்னு எனக்கு தெரியுமா, இந்த பொன்னி நதி என்னோட குடும்பத்தையே பழி வாங்கிட்டாலே, என்னதான் சோழி போட்டு பார்த்து என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே அப்படின்னோடனே, அதெல்லாம் விடு கிழவா, என் விஷயத்தில் நீ சொன்னது சரியா இல்லையா, நிச்சயமாக சரிதான், உங்களை பற்றி சொன்னது எதுவுமே தவறே இல்லை, அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னோடனே பயங்கர ஒரு மாதிரி வீராப்பா வந்து என்ன பண்ணுறான், வெளியில் எழுந்திரிச்சு போகிறதுக்கு மாரப்ப பூபதி தயாராகணும். அப்போ தான் கவனிக்கிறான், வரிசையாக வந்து இந்த வேலு கேடையும் வாள் அப்படின்ட்டு எல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறாரா. அடுக்கி வச்சுருக்கிறத பார்த்தோன்னே கேட்குறான், என்னது போருக்கு போகிறதுக்கு நீ ஏன் தயாராகிட்டியா, யார்கிட்ட இந்த குச்சியெல்லாம் கொடுத்து விட போகிற, இந்த குச்சி எடுத்துகிட்டு போகிறவன் உனக்கு வந்து உங்கள் பார்த்திப மகாராஜாவை வந்து சண்டை போடுவார், அதில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க, அவ்வளோ பெரிய சைன்யத்தை ஜெயிக்க முடியும்னு இன்னும் நம்பிக்கிட்டு நீ இதெல்லாம் வேறு செஞ்சு வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக காலால் போகிற போக்கில் ஒரு எத்திட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு மாரப்ப பூபதி போயிடுறான். போனோன்னே வேகமாக இவர் கதவை சாத்திடுறாரு. உள்ளேருந்து ஓடி வரா வள்ளி கோவத்தில் ஆத்திரத்தில், தாத்தா நம்ம மகாராஜாவை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறான் ஒருத்தன், இவ்வளோ இதுவாக பேசுகிறான், அவன் தலையை வெட்டாமல் நீ அவனை போக விட்டுருக்க, மகாராஜாவை பற்றி இப்படி பேசுகிறான், இவனுக்கு என்ன வந்தது, ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னோடனே தாத்தா சொல்கிறாரு, என்னம்மா வள்ளிக்கண்ணு நீயும் இப்படி சொல்கிற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் தானே போர் வேணான்னு சொன்ன, இப்போ அதையே தானே நம்ம யுவராஜா வேறு விதமாக சொல்லிட்டு போகிறாரு, இதில் நீ ஏன் கோவப்படுற, 2 பேரும் சொன்னது ஒன்று தானே, போர் வேணான்னு தான் 2 பேரும் சொல்கிறீங்க, அப்போ அவன் சொன்னதுக்கு நீ ஏமா கோவப்படுற அப்படின்னோடனே, தாத்தா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தான் நான் போர் வேணான்னு சொன்னேன், நான் போர் தப்புன்னு சொல்லலை, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தான் வேணான்னு சொன்னேன், ஆனால் இவன் அகங்காரத்தில் சொல்கிறான்,
நம்ம மகாராஜாவை தப்புன்னு சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மகாராஜா தான் உயர்ந்தவர். பார்த்திபா மகாராஜா என்ன செய்கிறாரோ அதுதான் சரி. அவருக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாம் அழிஞ்சு போட்டோம். அவங்களுக்கெல்லாம் வந்து நரகம் தான் கிடைக்கும். முக்கியமாக இந்த மாரப்ப பூபதிக்கு நரகம் தான் கிடைக்கும். சரி, அவன் போகும்போது நீ சோழி போட்டு பார்த்தேன்னு சொன்னானே, இவன் கிட்டலாம் இவனுக்கு என்ன தாத்தா சகவாசம் வேண்டியிருக்கு? இவன் சகவாசத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இவனோட சகவாசமே வேணாம், நீ முதல்ல விட்டு ஒழி, இந்த சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்றா. இதோட அத்தியாயம் 5 முடியுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.